ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 23/12/2024 கேரளா நாட்டு சார்ட் கெஸிங் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கான கெஸிங் வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான கெஸிங்கில் கரெக்டாக இன்றைக்கி அடித்த நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நமக்கு அடிச்சிருப்பாங்க 651 சரிங்களா. ஸோ இங்கேயும் அதே மாதிரி 874 இங்கே அடித்த நம்பரே நமக்கு வந்து பார்த்தோன்னா மாற்றி அடிச்சிருப்பாங்க. ஸோ இங்கே நமக்கு வந்து பார்த்தோன்னா 784 அடித்த நம்பர்ஸே அடிக்கும்போது இந்த இடத்துல ஒரு கீழே பாருங்கள் அடுத்த ரிசல்ட்டு 55, நடுவில் உள்ள 2 நம்பர் 55, இங்கே உள்ள கிராஸில் நமக்கு 50. ஸோ இந்த 2 நம்பரும் சேர்த்து நமக்கு வந்து பார்த்தோன்னா 505 அப்படின்னு சொல்லி அடிச்சிட்டாங்க சரிங்களா. ஸோ 55 அப்படிங்கிற நம்பர் ஏசி, 55 அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்தோன்னா நமக்கு ஏசி அடிச்சிட்டாங்க சரிங்களா. ஏசி அப்படிங்கிறப்ப 55 வந்துடுச்சு. இந்த நம்பர் அப்படியே நமக்கு வந்து பார்த்தோன்னா ஏபியில் 50 சொல்லி அடிச்சிட்டாங்க சரிங்களா. இப்போது நெக்ஸ்ட்டு இன்றைக்கி அடித்த நம்பர் 651 இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த 651 நமக்கு 561 சொல்லியிருக்கு, 561. ஸோ இங்கே நமக்கு கிராஸாக நடுவில் 2 நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 13 அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இந்த இடத்துல 11. ஸோ இங்கே எப்படி என்ன வந்துச்சுன்னு பார்த்துங்க, 55ங்கிறது நமக்கு ஏசி அடிச்சிருக்காங்க சரிங்களா. 55ங்கிறது ஏசி வந்திருக்கு, 50 அப்படிங்கிறது நமக்கு வந்து பார்த்தோன்னா ஏபியில் வந்திருக்கு சரிங்களா. அப்போது 50 505 கரெக்டாக நமக்கு அந்த அடிச்சிட்டாங்க சரிங்களா. ஸோ இங்கே நான் உள்ள 7 அப்படிங்கிற நம்பர் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, பி போர்டு 7ங்கிற நம்பர் டி போர்டுக்கு வந்துருச்சு. ஸோ அதே மாதிரி இங்கே உள்ள நம்பர் வந்து பார்த்தோன்னா டி போர்டு வச்சுக்கலாம். ஸோ இங்கே 13 அப்படிங்கிற நம்பர் ஏசி வச்சுக்கலாம். ஏசினா நமக்கு இந்த இடத்துல வந்துடும் ஏசி. இப்போ இந்த இங்கே 11 இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த 11 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏபி வந்துடணும் சரிங்களா. ஸோ ஏபி அப்படிங்கிறப்ப 51 13 அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறதுக்கு சான்ஸ் வந்து இருக்குது சரிங்களா. ஸோ எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது ஒரு பேட்டர்ன் சரிங்களா. ஸோ ஒரே சிங்கிள் நம்பர் மட்டும்தான் 51 113 சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பேட்டர்ன் சொல்கிற மாதிரிங்க. ஸோ நெக்ஸ்ட் பேட்டர்ன் வந்து பார்த்தா நம்ம கரெக்டாக போன டைம் வந்து பார்த்தோன்னா பி போர்டு மட்டும் கரெக்டாக கொடுத்துருந்தோம், கரெக்டாக வந்துருந்துச்சு. ஸோ அதை வச்சு தான் நம்ம வந்து பார்த்தோன்னா கெஸிங் எடுக்க போகிறோம் சரிங்களா. ஸோ இங்கே பார்த்துக்குங்க கரெக்டாக டைமண்ட் பேட்டர்னில் சரிங்களா. ஸோ கரெக்டாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 6 7 4 5 6 7 சரிங்களா. அப்படியே பார்த்திங்கன்னா வரிசையாக 4 5 6 7 அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல 6 வந்தப்போ நம்ம கெஸிங் கொடுத்துருந்தோம் சரிங்களா. இப்போ அதே மாதிரி நமக்கு வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது சரிங்களா. இப்போ நமக்கு இந்த மாதிரி அடிச்சதுக்கப்புறம் நமக்கு அடுத்த ரிசல்ட் வந்து பார்த்தோன்னா 324 சரிங்களா, 324 சொல்லி அடிச்சிருக்காங்க சரிங்களா. ஸோ அதே மாதிரி இங்கே நமக்கு இன்றைக்கி பாருங்கள் 6 7 8 5 சரிங்களா, 5 6 7 8 சொல்லி அடிச்சிருக்காங்க சரிங்களா. ஸோ இந்த மாதிரி அடிக்கும்போது நமக்கு வந்து ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா ரம்மி நம்பர்ஸ் தான் நமக்கு வந்து பார்த்தோன்னா அடிச்சிருக்காங்க 324 அப்படி நம்பர் அடிச்சிருக்காங்க சரிங்களா. இதே வந்து 2 பேட்டர்னாக எடுத்துக்கலாம். ஸோ அடுத்த நாள் வந்து பார்த்தா தொடர்ந்து ரம்மி நம்பர் 2 3 4 சரிங்களா. ஸோ ரம்மி நம்பரில் 2 3 4 அப்படின்னு சொல்லி அடித்து முடிச்சிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 8 9 0 சொல்லி அடித்து முடிச்சிட்டாங்க. இன்னும் இதில் எல்லா நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 5 6 7 அப்படிங்கிற நம்பர் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னா 0 1 2 சொல்லி அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சரிங்களா. ஸோ நமக்கு இதுலேருந்தே எந்த நம்பர் சொன்னால் நமக்கு அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 567 அப்படிங்கிற நம்பரை நம்ம வந்து 576 அப்படின்னு சொல்லி எடுத்து ட்ரை பண்ணிக்கலாம் சரிங்களா. 576 அப்படிங்கிற நம்பரை எடுத்து ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ 0 12 அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்தோன்னா 0 21 சொல்லி வரதுக்கு சான்ஸ் இருக்குது. மொத்தம் 3 நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன் சரிங்களா. ஸோ இதில் சப்போர்ட்கான நம்பர்ஸாக எடுத்துக்கோங்க. இங்கே நமக்கு 8 9 இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த முடிகிறப்ப இந்த 8 9க்கு நமக்கு ஃபுல் பவர் வந்து பார்த்தோன்னா 324. இதுக்கு 4க்கு பவர் 9க்கு பவர் 4, 8க்கு பவர் 3, நமக்கு 3 4 அப்படிங்கிற நம்பருக்கு கேமில் வந்துருச்சு சரிங்களா. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 9 6 அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இங்கே நமக்கு வந்து பார்த்தோன்னா 8 9 தான், இதே தான் நம்பர்ஸாக நமக்கு வந்து பார்த்தோன்னா இருக்குது. ஸோ இங்கே நம்ம 2 நம்பர்ஸாகவே நம்ம வந்து பிரிச்சுக்கலாம் சரிங்களா. இப்போ இந்த நம்பர்ஸை நமக்கு ஃபுல் பவர் பாருங்கள், 8 9க்கு நமக்கு கரெக்டாக அதே மாதிரி வந்திருக்கு. ஸோ இங்கேயும் நமக்கு வந்து பார்த்தோன்னா 8 9 கரெக்டாக நமக்கு வந்து பார்த்தோன்னா வந்திருக்கு சரிங்களா. ஸோ இங்கே உள்ள மேலே நம்பர்ஸ் எல்லாமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பவர் பண்ணி காட்டுறோம் பார்த்துக்குங்க. 8க்கு 3, 9க்கு 4, 6க்கு 1, 7க்கு 2. ஸோ ரிசல்ட்டை பார்த்துக்குங்க 1 3 2 4. ஸோ இப்படி தான் நமக்கு ஃபுல் ரிசல்ட்டுமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு சரிங்களா. ஸோ அந்த கான்செப்ட்லேயும் வரதுக்கு சான்ஸ் இருக்குது, அதனால தான் வந்து சொல்கிறேன் சரிங்களா. ஸோ அதே மாதிரி இங்கே 7ன்னு சொல்லி கான்செப்ட் முடிச்சிருக்காங்க. ஸோ ஒவ்வொன்றுக்கு பவர் சொல்கிறேன் பார்த்துக்குங்க. 8க்கு 3, 6க்கு 1, 3க்கு 8, 7க்கு 2. ஸோ இந்த நம்பர் பாக்ஸ் பண்ணி அடிக்கிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ நமக்கு
ரம்மி வந்துச்சுன்னா என்னை பொறுத்த வரைக்கும் 123 இந்த நம்பரை நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பவர் பண்ணி வர்றதுக்கு சான்ஸ். இந்த நம்பர் சப்போர்ட்குள்ளே வச்சுக்கோங்க சரிங்களா. ஃபஸ்ட்டு சொன்ன நம்பரை ஸ்ட்ராங்காக எடுத்துகிட்டு இந்த நம்பர் நமக்கு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி பேட்டர்னில் நமக்கு கரெக்டாக நமக்கு வந்து அமைஞ்சிருக்கு சரிங்களா. அப்போ இங்கே 2 அப்படிங்கிற நம்பர் இங்கே நமக்கு 7ங்கிற பவர் பண்ண நம்பர் வந்து பார்த்தோன்னா பி போர்டு அடிச்சிருக்காங்க. நல்லா பார்த்துங்க பொறுமையாக. இங்கே 7 இங்கே இருக்க நம்பர் பார்த்தீங்களா, அந்த நம்பர் வந்து பார்த்தோன்னா பி போர்டு பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம பி போர்டுக்கு 2 வச்சுக்கலாம் சரிங்களா. பி போர்டுக்கு 2 வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு 6ங்கிற நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா டி போர்டு கொண்டு போயிட்டாங்க. அப்போது நமக்கு இங்கே நமக்கு இந்த இடத்துல 3 இருக்குது. அப்போது டி போர்டில் நமக்கு வந்து பார்த்தோன்னா 8 சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா 9ங்கிற நம்பரு சி போர்டு கொண்டு போயிட்டாங்க. இங்கே 8 அப்படின்னு இருக்குது. 8க்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6ன்னு சொல்லியிருக்கு. 6க்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 சி போர்டு வந்து பார்த்தீங்கன்னா 1. அப்போது ஏ போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 3. அப்போது 83 21 முன்னாடி ஒரு 4 நம்பர் கொடுத்த பார்த்தீங்கன்னா அதோட இதையும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். 83 21 இந்த நம்பர்ஸும் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா நமக்கு இந்த நம்பர்ஸே கூட நமக்கு திருப்பி கூட அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. மீதி உள்ள நம்பர்ஸும் இந்த நம்பர் தான். பிக் பிளேஸ் ஆனீங்கன்னா எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைனா 83 21 113 சொன்னோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த நம்பர்ஸையும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். நமக்கு பி போலில் என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா டி போல் அந்த பேட்டர்னில் வந்துச்சு. ஸோ 83 21 51 13 அப்படிங்கிற நம்பர் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. ஸோ வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக எடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த நம்பர்ஸில் ஏபிஎஸ்சிபிஸில் ரெண்டுலேயுமே வந்து பார்த்தோன்னா 13 அப்படிங்கிற நம்பரு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஸோ இங்கே நான் சொன்ன மாதிரியே இங்கே 9 8க்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பவர் பண்ணி வந்திருக்கு. இங்கே 9 1க்கு பவர் பண்ணோம்னா 4 1. ஸோ அதனால் ஏபிஎஸ்சிபிஸில் இந்த நம்பர்ஸையும் 143 அப்படிங்கிற நம்பரும் ஒரு நம்பர் எடுத்து ட்ரை பண்ணிக்கலாம் சரிங்களா. 143 1 113 1 321 மொத்தம் 3 நம்பர்ஸு 321 113 143 என்று எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சரிங்களா. ஸோ 576 021 பார்த்தா ஒரு சப்போர்ட் கார்டு நம்பர் தான் சரிங்களா. ஸோ நம்பர் பிக் பிளேஸாக தான் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். மற்றபடி தேவையில்லை. ஏபிஎஸ்சிபிசியில் நான் சொல்கிற நம்பர்ஸை எடுத்து ட்ரை பண்ணிக்கங்க சரிங்களா. ஸோ 87 ஃபாலோ பண்ணலாமா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. 87 அப்படிங்கிற நம்பர் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. பிசி மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும் ஓகேங்களா. போன டைம் நமக்கு 169 நமக்கு டேரெக்டாக வந்த மாதிரி இந்த நம்பர்ஸும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் பிசி மட்டும் 87 அப்படிங்கிற நம்பரை எடுத்து ட்ரை பண்ணிட்டு வாங்க சரிங்களா. வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 287 கூட போன டைம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 120 அப்படியே வந்துச்சு. ஸோ 287 டேரெக்டாக கூட வரதுக்கு சான்ஸ் இருக்குது. 287 நம்பரு மிஸ் பண்ணோன்னா கண்டிப்பாக வந்து எடுத்து ட்ரை பண்ணிட்டு வாங்க. ஸோ நாளைக்கு நமக்கு அதிகபட்சம் ரம்மிக்கு சான்ஸ் இருக்கிறதுனால என்னால் சிங்கிள் நம்பர் தான் எடுத்து ட்ரை பண்ண முடியும்னு நினைக்கிறவங்க இந்த 321 சரிங்களா. அந்த 321 அப்படிங்கிற நம்பரை எடுத்து ட்ரை பண்ணுங்கள். வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது சரிங்களா. அது எல்லாமே நம்ம 21 12 அப்படிங்கிற நம்பரு ஒரு ஃபாலோயிங்ஸில் வந்து கொடுத்துருந்தோம். ஸோ அது இன்னும் வராமல் இருக்குது சரிங்களா. அந்த நம்பர் நாளைக்கு கூட வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.